ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாம்சங் மொபைல் ஃபோனில் ஆட்ஸ் பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. எப்படி ஆட்ஸ்லாம் ஸ்டாப் பண்ணலாம், அன்வான்ட் ஆட்ஸ், அதாவது இப்படி பாப்அப் ஆட்ஸு, நெட் ஆன் பண்ணால் போதுங்க, பாப்அப் ஆட்ஸ் இது மாதிரி டிஸ்பிளே ஆட்ஸ் இது மாதிரி நிறைய வந்து நம்ம மொபைல் ஃபோனை ஸ்லோவுமாக இருக்குது, நம்மளுக்கு இரிட்டேட்டிங்காகவும் இருக்குது. அது எப்படி நம்ம பிளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. இது மாதிரி பாப்அப் ஆட்ஸு, டிஸ்பிளே ஆட்ஸு, வால்பேப்பர் ஆட் இது மாதிரிலாம் ஈஸியாக பிளாக் பண்ணிடலாம். அது எப்படி தான் பார்க்க போகிறோம். நீங்க நம்ம சேனலுக்கு பார்த்தா முதல் தடவை நம்ம சேனலை மோடிஃபை பண்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வருங்க. அதை அழுத்தி ஆள் கொடுக்காம வந்துடாதீங்க. அப்பதான் நாங்க போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் டிஸ்ல நாங்க வீடியோ போட்டா நமக்கு கொண்டு வந்து சரிங்களா? சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் லாக் ஸ்க்ரீன், அதாவது வால்பேப்பர் ஆட்ஸை எப்படி பிளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. இப்போ நம்ம லாக் பண்ணிட்டா போதுங்க. ஒவ்வொரு ஆட்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் அப்போ ட்ரெண்டிங் இருக்கிற எல்லா ஆட்ஸும் விடுவாங்க. ஓகேங்களா? இது எப்படி பிளாக் பண்ணலான்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் உங்கள் மொபைல் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் பாருங்க, வால்பேப்பர் அண்ட் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி அதை கிளிக் பண்ணிங்க. இதில் சேஞ்ச் வால்பேப்பர்னு சொல்லி அதை கிளிக் பண்ணிங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இதில் பாருங்க, வால்பேப்பர் சர்வீஸ்ன்னு சொல்லி இருக்குது. அந்த வால்பேப்பர் சர்வீஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க. இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. டைனமிக் லாக் ஸ்க்ரீன், கிளான்ஸ் ஆன் சாம்சங், இது மாதிரி நிறையா இருக்குது. நீங்கள் நன் கொடுத்துக்கலாம். நன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஆடும் வராது, எந்த ஒரு இதுவும் வராது. நீங்களே மேனுவலாக ஒரு வால்பேப்பர் வைக்கிறாப்புல. அப்படி இல்லைன்னா இந்த கிளான்ஸ் ஆன் சாம்சங் அப்படிங்கிற பார்த்தீங்களா, அது நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா ஆட்ஸ் வருங்க. அதனால் அந்த லாக் ஸ்க்ரீன் ஆட்ஸ்லாம் வரும். ஓகேங்களா? அதனால் நம்மளுக்கு தேவையே இல்லை. இது மாதிரி நிறைய ஆட்ஸ்லாம் வந்துட்டே இருக்குது, மாறிட்டே இருக்குது. அதில் நம்மளுக்கு தேவையில்லை. சிம்பிளாக ஒன்றே ஒன்று வேணும் அப்படின்னா நீங்கள் அதில் நன் கொடுத்தா தான் ஆகுங்க. நன் கொடுத்தா பர்டிகுலர் ஒரு ஒரு ஃபோட்டோ மட்டும் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து லாக் ஸ்க்ரீன் யாரை எப்படி இது பண்ணுறது பார்க்கலாம். அடுத்து சிஸ்டம் மேடை பற்றி பார்த்துலாங்க. அடுத்தது சிஸ்டம் மேட் அப்படின்னு சொல்லி பார்த்துலாங்க. சிஸ்டம் மேடுனா நம்மளுக்கு எதாவது அப்டேட் வந்துச்சு, இல்லை லேட்டஸ்ட் நியூஸ் எதாவது வந்துச்சுன்னா அதை வந்து அவங்க சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு மொபைல் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்க. நம்ம ஐடி நேம் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க. இதில் செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசி அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. இது லாஸ்ட்டாக கெட் நியூஸ் அண்ட் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ்ன்னு சொல்லி இருக்குது, ஆன் இருக்குது. அது நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்க. அதாவது ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி எதாவது அப்டேட் வந்துச்சுன்னா, இல்லை ஏதாவது ஆஃபர் எதாவது வந்துச்சுன்னா உங்களுக்கு காட்டாது. ஓகேங்களா? அடுத்தது உங்கள் மொபைல் ஃபோனில் லெஃப்ட் சைட் இழுத்தீங்கன்னா இது மாதிரி பேஜ் வரும், கூகுள் பேஜ் வரும். இதில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க, லேட்டஸ்ட் நியூஸ் எல்லாமே இருக்குது. இதில் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இல்லை செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிங்க. இது பார்த்தீங்க ஆட் மீடியா பேஜ் டு ஹோம் ஸ்க்ரீன்னு சொல்லி இருக்குது, அது ஆனில் இருக்குது. அதை ஆஃப் பண்ணிங்க. நீங்கள் எந்த ஒரு இதாக இருந்தாலுமே நம்மளுக்கு ஹோம் ஸ்க்ரீன் காட்டாதுக்காகத்த. அடுத்து உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கங்க. இதில் நம்மளுக்கு கீழே பாதி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குதுங்க. அந்த செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசி அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ண இதில் பாருங்கள், நிறையா இருக்குது. இதில் பாருங்கள், நம்மளுக்கு கீழே ஆட்டோ பிளாக்கர் சொல்லி இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆட்டோ பிளாக்கர் அப்படிங்கிறத நீங்கள் ஆன் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி ஆஃபில் இருக்குது, ஆன் பண்ணிங்க. இது எதுக்குன்னா எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனும் வராமல் செக்யூரிட்டியாக சீல் பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு இந்த ஆட் பிளாக்கர்னு சொல்லி இருக்குது. ஓகேங்களா? ஆட்டோ பிளாக்கருங்கிறது. அதனால் இந்த ப்ளே ஸ்டோரில் இருக்கிறது இது மாதிரி இல்லாததெல்லாம் நீங்கள் எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனையும் இன்ஸ்டால் பண்ண முடியாது, எந்த ஒரு வெப்சைட்டும் போக முடியாது. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் அந்த ஆட்டோ பிளாக்கர் பார்த்தீங்களா, அந்த ஆட்டோ பிளாக்கர் அப்படிங்கிறத நீங்கள் ஆன் பண்ணிங்க. ஏன்னா ஒரு ஏக்கர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணு, இது மாதிரி வைரஸ் இது மாதிரி எதுக்காட்டு இருந்தாலுமே எல்லாத்தையும் பிளாக் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கறது தான் ஆட்டோ பிளாக்கருங்குது. அது நீங்கள் ஆன் பண்ணிங்க. இது மூலிமா உங்களுக்கு எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி நோட்டிஃபிகேஷனும் வராது, எதுவுமே வராது. ஓகேங்களா? அடுத்தது நம்மளுக்கு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இதில் பாருங்கள், மோர் ப்ரைவசி செட்டிங்ஸ்னு சொல்லி இருக்குது, அது நீங்கள் கிளிக் பண்ணிங்க. இதில் கஸ்டமைசேஷன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஆமாங்க, ரெண்டாவதாக கஸ்டமைசேஷன் சர்வீஸ்னு சொல்லியிருக்கு, அது கிளிக் பண்ணிங்க. இதில் கஸ்டமைஸ் திஸ் ஃபோன் சொல்லியிருக்குது, அதை ஆஃப் பண்ணிக்கங்க. அடுத்தது நம்மளுக்கு மறுபடியும் யூஸ் மொபைல் டேட்டா சொல்லி அதை ஆன் பண்ணிங்க. எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிங்க. இது நீங்கள் ஆஃப் பண்ணுற மூலிமா எல்லாத்தையும் நீங்கள் மேனுவலாக தான் பண்ண முடியும். அதுவே ஆட்டோமேட்டிக் கஸ்டமைஸ் ஆகாது. எந்த ஒரு ஆட்ஸ் இது மாதிரி எல்லாம் விடாது. ஓகேங்களா? அதனால எல்லாத்தையுமே நீங்கள் இதெல்லாம் ஆஃப் பண்ணிங்க. அடுத்தது நம்மளுக்கு ஆண்ட்ராய்டு பர்சனலைசேஷன் சர்வீஸ்னு சொல்லி இருக்குது. இது கூகுள் மூலிமா வர்றது. இது ஆஃப் பண்ணிங்க. ஏன்னா கூகுள் கிட்ட இருந்து எந்த ஒரு ஆட்ஸும் வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஆட் பர்சனலைசேஷன் சர்வீஸ்னு சொல்லி இருக்குல்ல, அது நீங்கள் ஆஃப் பண்ணிங்க. ஓகேங்களா? அடுத்த டிப்ஸை பார்க்குறீங்க, நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை முடிவு பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் வந்துடாதீங்க. அடுத்தது உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டா இல்லை கீழே கூகுள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அந்த கூகுள் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க. இதில் ஆட்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, அந்த ஆட்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாங்க. அந்த ஆட்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த பேஜ் வருவீங்க. அதாவது கூகுள் ஓப்பன் பண்ணி அதில் ஆட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு பேஜ், அந்த ஆட்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் நம்மளுக்கு டெலிட் அட்வர்டைஸ்மெண்ட் ஐடின்னு சொல்லி இருக்குது. அது டெலிட் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஐடியும் டெலிட் ஆயிரு. அடுத்து ரீசெட் அட்வர்டைஸ்மெண்ட் ஐடின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ரீசெட் கொடுத்துங்க. ரெண்டையுமே கொடுத்துங்க. டெலிட் கொடுத்துங்க, அது ரீசெட் கொடுத்துங்க. அடுத்து பேக் வந்துக்குங்க. இதில் நம்ம மேலே வந்து நம்ம ஐடி நேம் மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் அது கிளிக் பண்ணிங்க. இதில்
மை ஆட் சென்டர் அப்படின்னு சொல்லி இருக்குது. அது நீங்கள் கிளிக் பண்ணீங்க. இதில் பர்சனலைஸ்டு ஆட்னு சொல்லி இருக்குது. அது ஆனில் இருக்குது. அதை ஆஃப் பண்ணிக்கங்க. ஆஃப் பண்ணோன்னு ட்ரூ ஆப் கொடுத்துங்க. ஆஃப் கொடுத்தோன்னா உங்கள் பர்சனலைஸ்டு ஆட் வந்து ஆஃப் ஆயிரும். ஓகேங்களா? இது வந்து ரெண்டாவது வே. அடுத்தது உங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணீங்க. இதில் நோட்டிஃபிகேஷன் சொல்லி இருக்குது. அந்த நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணீங்க. இதில் ஆப் நோட்டிஃபிகேஷன் சொல்லி ஃபஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஆப் நோட்டிஃபிகேஷன் அப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் உங்களுக்கு எதில் அதிகமாக நோட்டிஃபிகேஷன் வருதோ அதையும் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கங்க. சப்போஸ் இப்போ குரோம்னா குரோம் ஆஃப் பண்ணி வச்சுக்கங்க. இல்லை நம்மளுக்கு கேலக்ஸி தீம்ஸில் அது மாதிரி இல்லை ஏதாவது வந்து அதிகமாக நம்மளுக்கு வந்து அன்வான்ட் நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா அதையும் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனே வராது. ஓகேங்களா? நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் ஆட்ஸ் காட்டுமா? இப்போ பார்த்தீங்களா இது மாதிரி ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் காட்டாது. அடுத்தது நம்மளுக்கு இந்த தேவையில்லாத ஆப்ஸ் நிறையா இருக்குது பார்த்தீங்களா? இந்த கேலக்ஸி ஸ்டோர்லேருந்து அதிகமாக ஆட்ஸ் வரும். அதனால் இதை வந்து நம்ம அலோ நோட்டிஃபிகேஷனை அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த கேலக்ஸி ஸ்டோருங்கிறது வந்து ஒரு ப்ளே ஸ்டோர் மாதிரி. அதில் எந்த ஒரு அப்டேட் வந்தாலுமே நம்மளுக்கு ஷோ ஆகிட்டே இருக்குது. அதனால் அதையும் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அது நம்மளுக்கு தேவையில்லாத தான். அதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே வந்து கீழே வந்து பேட்ச் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு எந்த ஒரு ஆப்பு தேவையில்லையோ அந்த ஆப் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுங்க. உங்கள் ஃபோனு ஃப்ரீ ஆஃப் ஆயிரு. அதே போல் நம்மளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனும் வராது. ஓகேங்களா? அவ்வளோதாங்க இந்த வீடியோ டவுட்டாக கண்டிப்பாக கன்பாக்ஸில் கேளுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை முடிவு பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க. அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸில் நாங்கள் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பேன். பை, டேக் கேர்.